சைத்ர புராணம் 14ஆம் அத்தியாயம். தானத்தின் விதிகள். மாண்டவ்ய முனிவர் அரசர் புண்ணியகீர்த்தியிடம் கூறினார், அரசரே, தமக்கு உணவு உட்கொண்ட பிறகு செய்யப்படும் விதிமுறைகளை குறித்து கூறுகிறேன். சுபமான நல்ல பலன்களை கொடுக்கும் அந்த விதிமுறைகளை குறித்து கேட்பீராக. உணவருந்திய பிறகு யதிகளான சந்நியாசிகளுக்கு ஏலக்காய், லவங்கம், சுக்கு முதலானவற்றை நமது ஆத்ம சுத்திக்காக சமர்ப்பணம் செய்ய வேண்டும். அதன் பிறகு அவர்களை வணங்கி நமஸ்காரம் செய்து அவர்களை வழி அனுப்ப வேண்டும். அதன் பின்னர் பிராமணர்களுக்கு தாம்பூலம் கொடுத்த பிறகு தட்சணையும் கொடுத்து அவர்களையும் வழி அனுப்ப வேண்டும். அதன் பின்னர் பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவிற்கு சம்பந்தமான அனைத்து உணவு பிரசாத பொருள்களையும் தட்டுக்களில் வைத்து சமர்ப்பித்து அதன் பின்னர் சந்தியாவந்தனம் செய்து இரவு பூஜையும் செய்ய வேண்டும். பின்னர் இதற்கு முன்பு கூறியது போல் தேவதைகளை 8 விதமான உபச்சாரங்களை கொண்டு வழிபட வேண்டும். தீபாராதனையை நன்றாக செய்து தேவதைகளை நன்றாக அனுகிரகம் செய்யுமாறு பிரார்த்திக்க வேண்டும். அனைத்து விதமான உபச்சாரங்களையும் செய்து நல்ல பிராமணர்களை மீண்டும் நமது சக்திக்கேற்ப உபச்சாரம் செய்து அடைய செய்ய வேண்டும். வசந்த கால பூஜை வழிபாடு செய்வதற்காக நல்ல சுபமான மண்டபம் ஒன்றை ஏற்பாடு செய்து கொள்ள வேண்டும். அனைத்து விதமான பூஜை பொருட்களையும் பிராமணர்களுக்கு தானமாக சமர்ப்பிக்க வேண்டும். பித்தளை பாத்திரத்தில் கொடுத்து அந்த மண்டபம் உள்ள பூமியை மட்டும் சாஷ்டாங்கமாக நமஸ்கரிக்க வேண்டும், அதாவது வணங்க வேண்டும். மூக்குத்தி இல்லாமல் அங்கே செல்லலாகாது. அங்கே திருமணமான பெண்கள் நல்ல பட்டாடை அணிந்து பிராமணர்களை வழிபட வேண்டும். ஆற்றலற்ற பரிசுத்தமான நீரினை கொண்டு அவர்களின் பாதங்களை சுத்தம் செய்து அதன் பின்னர் அந்த நீரினை விரதமிருந்தவர்கள் தனது தலையில் தெளித்து கொள்ள வேண்டும். அவர்களுக்கு சந்தனமிட்டு சைத்திர மாத விரத பலனை பெறுவதற்காக அவர்களுக்கு 8 வகையான உபச்சாரங்களை கொண்டு நன்றாக வழிபட வேண்டும். நிலத்தில் நன்றாக அடியேன் உறுப்புகளை கொண்டு 5வது அத்தியாயத்தில் கூறப்பட்டுள்ளது போல் நைவேத்தியங்களை சமர்ப்பிக்க வேண்டும். பித்தளை பாத்திரத்தில் வாழைப்பழங்கள், கோதுமை, தட்சணை வைத்து அதன் மேல் பட்டாடை வைத்து அந்த பிராமணர்களுக்கு தனித்துவமாக, அதாவது பிரத்யேகமாக சமர்ப்பிக்க வேண்டும். பின்னர் சூரியனின் வெப்ப மிகுந்த தாபங்கள் போகும் அளவிற்கு மிளகு பொடி பஞ்ச பாத்திரத்தில் நன்றாக தயார் செய்த நல்ல பானகத்தை கொடுக்க வேண்டும். அதன் பின்னர் நல்ல சுபமான சுத்தமான பசும் பாலினை பிரசாதமாக திவ்யமான வாழைப்பழ பிரசாதங்களை கொடுக்க வேண்டும். வாழைப்பழங்களையும் கொடுத்து தாம்பூலத்தையும் சமர்ப்பிக்க வேண்டும். அவர்களுக்கு மலர் மாலையை சமர்ப்பித்து கௌரவம் செய்து பிராமணர்களுக்கு பிரத்யேகமாக மூங்கில் விசிறிகளையும் சமர்ப்பிக்க வேண்டும். அதன் பின்னர் 8 விதமான உபச்சாரங்களை கொண்டு பூஜை செய்து வழிபட்டு நல்ல படுக்கையை தானம் செய்ய வேண்டும். பட்டாடைகள், நாவல் பழம், தட்சணையும் சமர்ப்பித்து அந்த பிராமணர்களுக்கு நமஸ்காரம் செய்து, அதாவது வணக்கம் செலுத்தி அவர்களை வழி அனுப்ப வேண்டும். இதுபோலவே சைத்திர விரதம் இருந்த பக்தர்கள் வசந்த கால பூஜையை பூர்த்தி செய்ய வேண்டும், அதாவது நிறைவடைய செய்ய வேண்டும். ஒரு ஜாம பொழுது சமயம் கிடைத்த பிறகு அடியேன் அதிகாலை 4 மணி சமயத்தில் அனைத்து தேவதைகளையும் தரிசித்து மனைவியுடன் கூட பவித்திரமான நிலத்தினில் படுத்து கொள்ள வேண்டும். ஜலே ரக்ஷது வாராஹ, ஸ்தலே ரக்ஷது வாமனஹ, அட்டவ்யா நாரசிம்ஹஸ்ச சர்வதகா பாது ராகவஹ என்று பிரார்த்தனை செய்ய வேண்டும். மீண்டும் நிலத்திற்காக யக்ஞவராக சுவாமி, பூமிக்காக வாமனமூர்த்தி, நெருப்பிற்காக நரசிம்ம சுவாமி போல் மீதமுள்ள இடங்களில் அனைத்திலும் பகவான் ரகுராமரான ஸ்ரீராமச்சந்திர மூர்த்தி ரட்சித்து நம்மை காத்தருள்வார் என்று அர்த்தம். அதன் பின்னர் ஹனுமானான ஆஞ்சநேய சுவாமியின் 6 திருநாமங்களான 12 திருநாமங்களை விடியற்காலை பொழுது மற்றும் சாயங்கால பொழுதிலும் மற்றும் இரவிலும் உறக்கம் கொள்ள செல்லும் முன் கூறும் மனிதர்களுக்கு நடக்கவிருந்த சகலவிதமான ஆபத்துக்களையும் பிரச்சனைகளையும் ஹனுமன் தடுத்தருள்வார் என்பது முப்பொழுதும் நிஜமானதாகும். அதுபோலவே அனைவரும் கூட இந்த 12 திருநாமங்களை, அதாவது 6 திருநாமங்களை கற்றுக்கொண்டு
பூஜை பொருட்கள் மற்றும் தட்சணையை வைத்து எப்பொழுதும் சமர்ப்பிக்க வேண்டும். இது தினமும் செய்ய வேண்டிய பணியாகும். அரசர் புண்ணிய கீர்த்தியே, இதுபோல் சைத்திர மாதத்தில் செய்ய வேண்டிய தானங்கள் குறித்து கூறுகிறேன், நன்றாக கேட்பீராக. சைத்திர மாத விரதம் இருந்தவர்கள் தமக்கு உண்டான தாகத்தை தீர்த்து கொள்ள தேவேந்திரனை அழைத்து நிலம் தானம் செய்ய வேண்டும். அந்த நிலத்தில் அடுத்தவர்கள் எடுத்து செல்வதற்காக நீரினை ஏற்பாடு செய்ய வேண்டும். நீரினை ஏற்பாடு செய்வதை தப்பாமல் செய்ய வேண்டும். அப்படி செய்தவர்கள் ஸ்வர்கலோகத்திற்கு செல்வார்கள். சைத்திர விரதம் இருந்தவர்கள் தாகமாக இருப்பவர்களுக்கு நீரினை, அது அல்லாதவர்களுக்கு நிலத்தினை, வியர்வை மிகுந்த பக்தர்களுக்கு விசிறியை தானம் செய்ய வேண்டும். தண்ணீர், விசிறி மற்றும் மூங்கில் விசிறி அனைத்தையும் தானம் செய்ய வேண்டும். சூரிய தேவர் மீனராசியில் இருக்கும் பொழுது தானம் செய்வது மிகுந்த விசேஷமானதாகும். சைத்திர மாதம் வரும் பொழுது குடும்பமாக உள்ள பிராமணர்களுக்கு நம்மிடம் உள்ள பானைகளை சமர்ப்பிப்பதாக இந்த பூமியிடம் சாதக பறவை போல் கூற வேண்டும். சைத்திர மாதத்தில் இவ்வாறு சமர்ப்பிப்பதாக கூறிய பிறகு மனதிற்கு மிகுந்த ஆனந்தமானது உண்டாகும். நல்ல பொருட்களை தானம் செய்ய வேண்டும். மங்கள பொருட்கள், தாம்பூலம் மற்றும் வெல்லத்தையும் தானம் செய்ய வேண்டும். நம்மிடம் உள்ள செம்பு பாத்திரங்களில் கோதுமை, தயிர் சாதம், நெல்லிக்காய் உட்பட ஊறுகாய், நல்ல சுத்தமான புதிய பட்டாடைகளை, புத்தகங்களை, நூல்களை, கமண்டலத்தை தானம் செய்ய வேண்டும். சந்நியாசிகளுக்கு தண்டத்தையும் மற்றவர்களுக்கு நூலையும் தானமாக கொடுக்க வேண்டும். அரசர் புண்ணிய கீர்த்தியே, இப்பொழுது சைத்திர மாதத்தில் கொடுக்க வேண்டும் என்று கூறிய இந்த தானங்கள் அனைத்தையும் தவறாமல் கொடுக்க வேண்டும். தற்பொழுது உடனே என்றில்லாமல் மனதில் வைத்து கொள்ள வேண்டும். கொடுக்க வேண்டும் என்ற எண்ணம் மனது முழுவதும் இருக்க வேண்டும். 14ஆம் அத்தியாயம் நிறைவடைந்தது.